ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் தான் செஞ்சிட்ருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு சம்மர் லீவு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருந்து நம்மளை டெய்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வருஷம் ஃபுல்லாக டீச்சர்ஸை டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லையா. வருஷத்தில் ஒரு 2 மாதம் நம்மளும் அந்த சோதனை வேதனைகள்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியது தான், வேறு என்ன பண்ணுறது. ஆனால் என்னோட பசங்க ஒருத்தன் 10th படிக்கிறான் சின்னவன், பெரியவன் காலேஜ் படிக்கிறான், டிப்ளமோ இன்ஜினியரிங்கு. அதனால் பெரியவனுக்கு இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. சின்னவன் லீவு விட்டுட்டாங்கங்க. லீவு விட்டதுலேருந்து டெய்லி ஒரு ஸ்நாக்ஸஸ் கேட்டுட்ருக்காரு. அவர் என்ன தான் வெளியே வாங்கி சாப்பிடுவாங்க, இருந்தாலும் நான் ரொம்ப வெளியே இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸு, இந்த சேட் ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நம்மளை சொல்லிட்டா மட்டும் போதுமா, அதனால் நம்ம செஞ்சு கொடுக்கணும் இல்லையா. வெளியே சாப்பிடாதானே, அப்போ நம்ம செஞ்சு கொடுக்குறது நம்ம பொறுப்பு தானே. அதனால் நான் டெய்லி இப்போ ஏதாவது ஒரு ஸ்நாக் ஐட்டம், அவன் 10th காலையில் 7:15 போனான்னா நைட்டு 9:15 தாங்க. ஸ்கூல் முடிஞ்சு ஸ்பெஷல் கிளாஸு, டியூஷனு எல்லாமே முடிஞ்சுட்டு அவன் நைட்டு தான் வருவான். அதனால் பிள்ளை வீட்லேயே இருக்க முடியாதபடி இருக்கும். சாட்டர்டே சண்டேவும் ஸ்கூலு டியூஷன் அப்படின்னு போயிடுவான். அதனால் வீட்டில் ரொம்ப இருக்க முடியாது. ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சால் கூட பாவம் அவனுக்குள்ள லஞ்சுக்கு தான் போட்டு தருவேன் நான். இப்படி வீட்டில் இருந்து கூட இருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அன்றைக்கி பிக் பஸார் போயிருந்தேன். அதில் பீட்ரூட் நமக்கு நல்லா ரேட்டு ரொம்ப கம்மியாக கிடச்சிது. 20 rupees தான் ஒரு 1 kg அப்படின்ற மாதிரிட்டு. ஆனால் நம்ம என்ன தான் பீட்ரூட்லாம் வீட்டில் சமையலில் செஞ்சு பொரியல் செஞ்சு கொடுத்தாலும் அவ்வளோவா இறங்காது. ஆனால் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டில் ரொம்ப இனிப்பு நிறைய இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தாங்க போடுவேன். ஆனால் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த பீட்ரூட் அல்வான்றது. இதில் நம்ம தேவைப்பட்டால் பால்கோவாவும் சேர்த்துக்கலாம். நான் பால்கோவாலாம் செய்யலை. அது இந்த கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க இல்லையா, ரொம்ப ஒரு மாதிரி திக்னஸாக இருக்கும். இது சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க வீட்டில் இருக்கிறாங்க நம்ம கூடனும்போது ஏதாவது நம்ம ஹெல்த்தியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக செஞ்சு கொடுத்து இந்த சம்மர் லீவை அவங்கள சந்தோஷமாக இருக்க வச்சு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புவோம். நான் ட்ரை பண்ணது இப்போ ஒரு நாள் ஒன்று ஒன்று செஞ்சிட்ருக்கேங்க. இதுதான் இன்றைக்கி சம்மரோட ஸ்பெஷல். பாய்.